இன்று ஒரு சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள். பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது? நான் அந்த சொற்பொழிவுக்குள் போகவில்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களை சென்று பார்த்திருக்கிறார்கள், அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அங்கே நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன். எதை எடுத்தாலும் அதை RSS கூட இணைப்பது மிக தவறானது. RSS ஒரு சேவை இயக்கம், மாபெரும் இயக்கம். என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று அரசியல் கட்சியில் சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவள். RSS-இன் சேவையை பார்த்து தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபடுத்திக் கொண்டோம். அதனால எதை எடுத்தாலும் RSS-க்கு எதிராக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் தான் ஒரு வரைமுறை இல்லாமல் எந்த வகையில் பள்ளி கல்வித்துறை நடைபெறுகிறது என்ற ஒரு வழிமுறையே இல்லாமல், விதிமுறையே இல்லாமல் பள்ளி கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முதலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, நான் அதாவது நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை நான் கேட்கிறேன். நிகழ்ச்சி எப்படி நடந்தது? பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்காமல் நிகழ்ச்சி நடந்ததா? பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நிகழ்ச்சி நடத்தியவர் பார்த்திருக்கிறாரு. அதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்கிறார்கள்? நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது? நிகழ்ச்சி நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி அவர்கள் மாற்றப்பட வேண்டும்? ஆக முதலில் பள்ளி கல்வித்துறை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க பதில் சொல்லட்டும். பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா, அனுமதி அளிக்கவில்லையா? அவர்கள் ஏன் அந்த சொற்பொழிவாளர் இவர்களெல்லாம் பார்த்திருக்கிறார்கள், பார்க்கவில்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதனால அதற்கு முன்னால இல்ல, நான் கருத்தை நான் பார்க்கல. நான் என்ன சொல்றேன், பள்ளி கல்வித்துறை நீங்கள் அனுமதி அளித்தீர்களா இல்லையா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதுக்கு இல்ல, நான் பள்ளி கல்வித்துறை அதுக்கு அனுமதி அளித்தார்களா இல்லையா, பள்ளி கல்வித்துறையை அவர்கள் பார்த்தார்களா இல்லையா? எனக்கு கிடைத்த தகவல் பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்களை சந்தித்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை அனுமதித்ததா இல்லையா? ஆக நீங்கள் தலைமை ஆசிரியரை நீங்கள் பலியாடாக ஆக்குவதற்கு பதிலாக நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.